வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு எக்ஸாம்பிள் 24/7 தமிழ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஏஏஐலேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன், அதாவது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு சார்ந்த நிறைய விஷயங்கள் உங்களை தேடி வரும். அண்ட் உங்களுக்கு ஏதாவது உங்களுடைய கெரியர் பற்றின இல்லை உங்களுடைய எஜுகேஷன் பற்றின டவுட்ஸ் இருந்துச்சு நாங்கள் கிளாரிஃபை பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நாங்கள் கிளாரிஃபை பண்ணுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அப்படிங்கிற பொசிஷனுக்காக கேட்டிருக்காங்க. பட் பேஸ்ட் ஆன் கேட் ஸ்கோர் 23 அல்லது 24 அல்லது 25 இந்த 3 வருஷத்தில் நீங்கள் எந்த வருஷத்தில் வேணாலும் கேட் ஸ்கோர் கிளியர் பண்ணியிருந்தீங்க, அந்த கட் ஆஃப் கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிறதுல என்னென்ன டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர், சிவில், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலில் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். ஐடி வந்து நிறைய கவர்மெண்ட் செக்டாரில் ஓப்பனிங்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அண்ட் நீங்கள் இப்போ தான் உங்களுடைய இன்ஜினியரிங் பர்சியூ பண்ணுறீங்க, இல்லை நான் வந்து பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் கூட நான் படிச்சுட்ருக்கேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கவர்மெண்ட் செக்டாரை ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய ஆட்டோமேஷன் நடந்துட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக எல்லாமே ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோட ரோல் வந்து கவர்மெண்ட் செக்டார்லேயும் அதிகமாக இருக்கிறதுனால ஓப்பனிங்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ உங்களுடைய கெரியர் ஆப்ஷனில் நீங்கள் இதையும் ஒரு ஆப்ஷனாக நீங்கள் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நாங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள், 31 வேகன்சிஸ் வந்து இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸோ ஆர்கிடெக்சர் பொறுத்த வரைக்கும் என்னென்ன குவாலிஃபிகேஷன் தேவை, அது மாதிரி சிவிலுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 27 இயர்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் ஃபார் எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்ஸ் அண்ட் 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் ஃபார் ஓபிசி கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிறதே கொடுத்துருக்காங்க. இதே ஃபிசிக்கலி சேலஞ்சு கேண்டிடேட்ஸாக இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு 10 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த முக்கியமானது நம்ம பார்க்குறது ஏஜ் அதாவது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஸோ ஆர்கிடெக்சர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட் ஸ்கோர் 23 அல்லது 24 அல்லது 25 நீங்கள் கேட் கிளியர் பண்ணியிருக்கணும். பேச்சுலர்ஸ் டிகிரி இன் ஆர்கிடெக்சர் அண்ட் ரெஜிஸ்டர்ட் வித் கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சிவில், எலக்ட்ரிக்கல் இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேச்சுலர்ஸ் இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிருக்கணும். ப்ளஸ் நீங்கள் அதுக்கான கோர் பேப்பரில் கேட் கிளியர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ EEE படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற அதே EEE கோடில் உள்ள பேப்பர் தான் நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸோ இதில் வேறு நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது டேட்ஸ் தான். ஸோ 27/9/2025 லாஸ்ட் டேட். ஸோ நாட்கள் குறைவாக இருக்கிறதுனால சீக்கிரமாக அப்ளை பண்ணிடுங்க. அண்ட் உங்களுடைய அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு www.aai.aero அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் செக் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கான சேலரி பார்த்துக்கிட்டிங்கன்னா 40,000 அண்ட் அதுலேருந்து 40,000லேருந்து 1,40,000 வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ கேட் ஸ்கோர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் கேட்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, கேட்க்கு ஆல்ரெடி கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இது ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த பற்றின வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நாளையும் நமதே, வேலையும் நமதே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.